சாஹானு பானு கேஸ் அப்படின்னு ஒரு அம்மா. அந்த அம்மாவ பல ஆண்டுகள் திருமணத்துக்கு வாழ்க்கைக்கு பிறகு திடீர்னு டிவோர்ஸ் பண்றாரு ஹஸ்பண்ட். முத்தலாக் ஒரு படம் கூட வந்தது. ஆமா. நம்ம ஷாஹின் பானு. எம்மி கௌதம் அவங்க நடிச்ச நம்ம துரந்தர் பட இயக்குனருடைய மனைவி நடிச்சிருக்காங்க. அவர்தான் துரந்தர் பட டீம்ல இருக்கிற பல பேர் தான் அந்த படத்திலே வேலை செஞ்சிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு படம். அனைத்து பெண்களும் ஜென்சி பெண்கள், ஃபெமினிசம் பேசக்கூடியவங்க இந்த படத்த பார்க்கணும். ஓகே. ஏன் அந்த கேஸ் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சதுன்னு தெரியுமா? அந்த கேஸின் விளைவாக முஸ்லீம் விமன் புரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டிவோர்ஸ் ஆக்ட் 1986ன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் படி டிவோர்ஸ் ஆனா ஹஸ்பண்ட் திருமணத்திற்காக பெண் வீட்ல இருந்து வாங்கின கிஃப்ட் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏத்துறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து டிவோர்ஸுக்கு அப்புறம் அந்த பொண்ணால சமாளிக்க முடியல, பொருளாதார ரீதியா சமாளிக்க முடியல அப்படின்னா அந்த பொண்ணுடைய சொத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் ஹஸ்பண்டா, பையனா, இல்லைன்னா பெண்களுக்கு தான் சொத்து உரிமையே இல்லாம தானே இருக்கு இஸ்லாமிய மதத்துல. அப்போ அவங்க அண்ணன், அப்பா, மாமா, சித்தப்பா யார் இந்த பொண்ணுக்கு சம்பந்தமான சொத்து ஷேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க இந்த பொண்ணுக்கான மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அப்படி இவங்க குடும்பத்துல யாருக்குமே கொடுக்கறதுக்கான வக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, அது கெட்ட வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லைன்னு சொன்னா வக்ஃப் போர்டு இருக்குல்ல, அந்த வக்ஃப் போர்டு வந்து இந்த பொண்ணோடைய மெயின்டெனன்ஸை பார்த்துக்கணும். ஓகே. அது மட்டும் கிடையாது, இதெல்லாம் கடந்தும் அந்த பெண் நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் செக்ஷன் 125 ஆஃப் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் சிஆர்பிசி மூலமாக ரெகுலரான லீகல்ல வந்து இந்த மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்கல்ல, அதுக்கும் அந்த பெண் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் கொண்டு வராங்க இந்த சாஹானு பானு கேஸுக்கு அப்புறம். அன்னைக்கு காங்கிரஸுக்கு தனி மெஜாரிட்டினா நம்மளாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மெஜாரிட்டி. மோடி சொல்றாருல 400 பிளஸ்லாம் சொன்னார்ல, ஆனா அவரால் வர முடியலல்ல. ஆனா காங்கிரஸுக்கு மக்கள் கொடுத்தாங்க. என்னென்னமோ செஞ்சிருக்கலாம். வெறும் 240 சொச்ச தொகுதிகளை வச்சுக்கிட்டு மோடி ஏஏ சப்மிட் நடத்துறாரு. மோடி வந்து ஒரு விரல்ல அமெரிக்கா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா காங்கிரஸ் என்ன செஞ்சுச்சு தெரியுமா? இப்ப நான் சொன்னேன்ல முன்னாடி ஒரு ஆக்ட், இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? பெண்களுக்கு நல்லதுன்னு தானே தோணுச்சு. குறிப்பா இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு நல்ல ஒரு விஷயம் தானே. ஆனா அத ஓவர் ரூல் பண்றாரு சுப்ரீம் கோர்ட்டோடைய. இதை இவருக்கு பார்லிமெண்ட்ல இருக்கிற மெஜாரிட்டியை வச்சு ஓவர் ரூல் பண்றாரு. அதை பொறுத்துக்க முடியாம என்ன இவ்வளோ கேவலமா காங்கிரஸ் பிஹேவ் பண்ணுது? இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுடைய அழுத்தத்துக்கு காங்கிரஸ் வந்து அடிபணிந்து இஸ்லாமிய பெண்களுடைய அந்த உரிமையை வந்து நசுக்கிடுச்சேன்னு சொல்லி தான் முகமது ஆரிஃப் கான் போன்ற மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி, நீ முகமது ஆரிஃப் கான் கேரளாவுடைய கவர்னரா இருந்தார் நம்ம பார்த்தோம்.